திருஞான சம்பந்தர். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவளவியல் புகழி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்பது செக்கிழாரது கூற்று. திருத்தொண்டர் புராணத்துக்குள்ளே பாணர் மரபிலே தோன்றிய திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணி அம்மையும் பிள்ளையாருடைய திருவடியை வணங்கும் பொருட்டு சீர்காழிக்கு வருகிறார்கள். அவருடைய வரவை அறிந்து எதிர்கொள்கிறார். யாழ்ப்பாணர் மிகுந்த ஆர்வத்துடன் ஐயனின் திருவடி விழுந்து எழுந்து தொழுகிறார். சம்பந்தரோ அவரை நோக்கி, ஐயரே ஐயரே ஐயரே, நீர் இங்கு வந்து சேரும் பெரும் பேற்றை யாம் பெற்றோம் என்று கூறி அவரை அழைத்துக் கொண்டு திருக்கோயில்களுக்குச் சென்று உங்கள் பெருமானை இசையுடன் யாழ்மீட்டி பாடுங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் பாடியருளும் பதியங்களை யாழிலே வாசித்து எப்போதும் உங்களை பிரியாமல் நாங்கள் இருக்க வேண்டும், அந்த பெரும் பேற்றை எங்களுக்கு தர வேண்டும் என்று கூறுகிறார். பிள்ளையாரும் அதற்கு இசைகிறார். ஒரு நாள் தில்லைக்கு எழுந்தருளிய போது இறைவனின் திருவுருளால் தில்லை 3000ர்களும் சிவ கணங்களாகவே தோன்ற பிள்ளையார் அந்த அரிய காட்சியை திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் காட்டி அருளுகிறார். ஆக சில காலம் தில்லையம்பதியிலே இருந்து கொண்டு இறைவனை வணங்கி எழுகிறார். சிறிது காலம் சென்று திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர் பிறந்த தலமாகிய திரு எருக்கத்தம்புலியூருக்கு நீங்கள் வரவேண்டும் என்று இறைஞ்ச அங்கு சென்று இறைவனை இசையால் பாடுகிறார், வணங்குகிறார். இந்த திருத்தலங்களுக்கெல்லாம் அவர் தன் தந்தையாரின் தோள் மீது உட்கார்ந்து கொண்டுதான் செல்வார். பிறகு அங்கிருந்து திருமுதுகுன்றம், பெண்ணாடகம், திருத்தூங்கானை மடம் செல்கிறார். அப்படி தந்தையாரின் தோள்மலையை உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே மாரன்பாடி என்ற ஊரிலே தங்கிவிடுகிறார். இரவு நேரமாகிவிட்டது. திருநெல்வாயில் அறத்துறை என்ற தலத்திற்கு செல்ல வேண்டும். இறைவன் அங்குள்ள அந்தணர்களின் கனவிலே தோன்றி, என்னுடைய குழந்தை கால் நோக நடந்து வருகிறது, சிவிகை, முத்துச் சிவிகை, முத்துக்குடை, முத்துச் சின்னங்கள் இவற்றை எடுத்துக் கொடுங்கள், அவையெல்லாம் என் கருவறையிலே உள்ளன என்று கூற திருஞான சம்பந்த பெருமானுக்கும் அந்த செய்தியை கனவிலே கூறுகிறார். நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுகிறார். அப்பொழுது பாடிய அற்புத பதிகம்தான் எந்தை ஈசன் என்பதாகும். எந்தை ஈசன் எம்பெருமானேரமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதல்லால் கந்த மாமலருந்தி கடும் புனல் நிவமல்கு கரைமேல் அல்தள் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம்மருளே. அல்தள் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. ஆக பல தலங்களுக்கு சென்று தன்னுடைய தமிழால் இறைவனை துதிக்கின்றார். தன்னுடைய பெற்றோர்களின், உற்றோர்களின், பெரியவர்களின் அன்புக்கு ஏற்ப அவருக்கு பூணல் விழா நடக்கத் தொடங்குகிறது. வேதங்கள், மந்திரங்கள் ஓதப்படுகின்றது. 4 வேதங்களையும் உங்களுக்கு தந்தோம் என்று மந்திரங்களை மொழிகிறார்கள். அப்பொழுது தன்னுடைய மதுர வாக்கினாலே அவர்களுக்கு இவர் ஓதுகிறார். அந்த அற்புதத்தை கண்ட அந்தணர்கள் தமது கண் முன்னே உருவெடுத்து வந்த தியான பொருள் அவரே என கருதி அவர் திருவடிகளை வணங்கி தங்களிடத்தில் உள்ள சந்தேகங்களை, வேதத்தில் உள்ள சந்தேகங்களை பிள்ளையாரிடத்திலே கேட்டு மகிழ்கிறார்கள். எல்லாவற்றையும் தீர்த்து வைத்துவிட்டு
எல்லா மந்திரங்களிலும் தோன்றுவதற்கு மூல காரணமாக உள்ளது திரு ஐந்தெழுத்தே என்று கூறி பஞ்சாட்சர பதிகம் ஓதி அருளுகிறார். மந்திரம் நான் மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன. மந்திரம் நான் மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன. செந்தழலோம்பிய செம்மை வேதியர்க்கு செந்தழலோம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் ஐந்தெழுத்துமே. ஐந்துயுள் மந்திரம் ஐந்தெழுத்துமே. திருநாவுக்கரசரின் சந்திப்பு நிகழ்கிறது. உமாதேவி கொடுத்த திருமுலைப்பாலினால் ஞானத்தை பெற்ற அந்த ஞானசம்பந்த குழந்தையை காண வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் ஓடோடி வருகிறார்கள். அவருடைய வருகையை கேட்ட சம்பந்த பெருமான் தன் அன்பர்குழாத்துடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்கிறார். எதிரே அப்பர் சுவாமிகளுடைய திருமேனியை கண்ட பிள்ளையார் அவரை தொழுது எழுகிறார். பிள்ளையாரும் நாவுக்கரசும் எதிர்பணிந்தார். திருவையாற்றை அடைகிறார். திருப்பலாச்சில் ஆசிரம் செல்கிறார். அந்த பாச்சிலாசிரமத்தில் உள்ள அரசன் தன்னுடைய மகள் திடீரென்று முயலகன் நோய், ஒரு மயக்க நிலையிலே இருக்கிறார். ஒரு கட்டை போல கிடைக்கிறார். ராஜ வைத்தியம் எதுவும் செய்தும் பலனளிக்காததால் சிவனே கதி என்று அந்த கொல்லிமழவன் என்ற அரசன் தன் பெண்ணை அந்த கோவிலிலே கொண்டு வந்து இடுகிறான். அந்த நேரத்திலே அங்கு திருஞான சம்பந்த பெருமான் வருகிறார். தன்னுடைய துக்கத்தையும் துயரத்தையும் மறைத்துக் கொண்டு ஞானப்பால் உண்டு சைவ புரட்சி நடத்தி கொண்டிருக்கும் அந்த திருஞான சம்பந்த பெருமானை வரவேற்க ஓடோடி வருகிறார் மன்னன். செய்தி அறிந்து துணிவளர் திங்கள் என்ற பதிகம் பாடுகிறார். பதிகம் பாடி முடிந்தவுடன் அந்த பெண் ஒரு தூக்கத்தில் இருந்து எழுவது போல எழுந்து விடுகிறார். மகிழ்ந்த மன்னனும் ராணியும் மக்களும் ஞானசம்பந்த பெருமானை வணங்கி மகிழ்கின்றனர். அப்பொழுது பாடிய பதிகம்தான் துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து. துணிவளர் திங்கள் துளங்க விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து. பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வ. அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சிலாசிரமத்துறைகின்ற. அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சிலாசிரமத்துறைகின்ற. மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. அந்த கொல்லிமழவனிடத்து சில காலம் தங்கி இருந்துவிட்டு இறைவனை தொழுது கொங்கு நாட்டுக்கு செல்ல வழிகிறார். அந்த கொங்கு நாட்டிலே திருக்கோடி மாடச் செங்கூரை அடைகிறார். அந்த நகரத்து மக்களெல்லாம் நகரை அலங்கரித்து இவரை உபசரிக்கிறார்கள். இறைவனை வழிபடுகிறார். அங்கே மேல் திசையிலே உள்ள திருநனா பவானி சென்று ஆலமுண்ட நீலகண்ட பெருமானை வணங்குகிறார். திருச்செங்கோட்டை அடைகிறார். அப்பொழுது மழை பொழியும் பருவம். அது மாறி பனிக்காலம் வருகிறது. எங்கும் பெரும் பனி பொழிகிறது. குன்றுகள் எல்லாம் வெள்ளை போர்வை போர்த்தது போல, முத்துக்களையும் பச்சை கொடையில் கோத்தது போல உள்ளது. அங்கே மக்கள் இரும்பு சட்டியிலே நெருப்பை இட்டு
குளிர் காய்கிறார்கள். அந்த கடுமையான குளிரினால் மிகவும் வருந்துகிறார்கள். கொடிய குளிர் காய்ச்சலால் துன்புறுகிறார்கள். அந்த நேரத்திலே பிள்ளையார் ஒரு நம்பிக்கையூட்டும் பதிகத்தை பாடுகிறார். இறைவனிடத்து உங்களை ஒப்படைத்து விடுங்கள். உங்களை எந்த நோயும் அஞ்சாது, எதற்காகவும் பயப்பட வேண்டாம். அந்த இறைவன் உங்களது காய்ச்சலை போக்கி விடுவான். அவன் கொடுத்த உடலை, அவன் கொடுத்த அங்கங்களை எப்பொழுதும் போல அவனுக்காக தொண்டு செய்யுங்கள். சும்மாக இருக்க வேண்டாம். திருநீலகண்டத்தின் மேல் பற்று வையுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது பாடிய பாடல்தான். வினை யாமென்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாது இருப்பதும், உய்வினை நாடாது இருப்பதும் ஊந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோ. செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா, செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திரு நீலகண்டம். என்ற இந்த பதியத்தை அடுத்து அந்த மக்கள் தங்களுடைய குளிர்ஜுரம் நீங்கி அருமையான வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். சம்பந்த பெருமான் திருவாடுதுறை செல்கிறார். அங்கே தன் தந்தையான சிவபாத ஹிருதயர் உலகிலே மழை பொழிய வேண்டும், மக்கள் செழித்து வாழ யாகம் நடத்த வேண்டும், இதற்கு பொருள் வேண்டும் என கேட்க, பிள்ளையார் திருவாடுதுறை இறைவன் முன்னே இடரினும் தளரினும் என்ற பதிகம் பாட பூதகணம் பொற்கிழியை கொண்டு வந்து வைக்கின்றது. அந்த பொற்கிழி எடுக்க எடுக்க உலவாது முகுதியடையும் என்ற திருவாயும் மலர்ந்து அருளுகிறார். தந்தையார் அதனை எடுத்துக்கொண்டு சீர்காழி செல்கிறார். அப்பொழுது பாடிய பதிகம்தான். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் முனகழல் தொழுது எழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை, கடலினில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடகிய வேதியனே, மிடரினில் அடகிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையே, அதுவோ உனதில் அருள் ஆவடுதுறை அரணே. இந்த பதிகம் பாடுகிறார். சிவபூதம் 1000 பொற்கிழிகளை அந்த முடிப்பிலே இட்டு பலி பீடத்திலே வைத்து, இந்த உலவாக்கிழியை பெற்றுக்கொள்ளுங்கள், இறைவனால் இது கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறார். சம்பந்த பெருமானிடமிருந்து தந்தையார் விடைபெற்றுக் கொள்ளுகிறார். சம்பந்தர் சில நாள் திருவாடுதுறையிலே தங்கியிருந்து அடியார்களிடமும் பிரியா விடையை பெற்றுக்கொண்டு செல்கிறார். பிறகு தர்மபுரம் செல்கிறார். அந்த திரு தர்மபுரம் திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயார் பிறந்த ஸ்தலம். ஆக அங்கு பாணரை அவருடைய சுற்றத்தார்கள் எதிர்கொண்டு ஞானசம்பந்த பெருமானின் திருவடி கமலங்களிலே விழுந்து வணங்குகிறார்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அச்சுற்றத்தாரை நோக்கி, திருப்பதிகங்களை யாழில் பற்றி வாசிக்கும் பெரும்பேறு பெற்றேன் அடியேன் என்று கூறும்போது, அவரது மக்கள், நீர் இந்த
யாழை நீர் வாசிப்பதனால்தான் உலகமெல்லாம் பதியத்தின் இசை வளர்கிறது என்று கூறுகிறார்கள். அதனை கேட்டு உளம் நடுங்கிய பாணர் பிள்ளையாரின் திருவடியை வணங்கி, எந்தையே, எதற்குமே உட்படாத இந்த திருப்பதிய இசைக்கருவி அடங்காதது என்ற உண்மையை இந்த உலகிற்கு செய்யும்படி நீங்கள் ஒரு பதிகம் பாடி அருள வேண்டும். யாழினால் இந்த பதிகங்கள் அடங்காது என்பதை காட்டுவேன் என்று விண்ணப்பம் செய்கிறார். மாத மட பிடியும் மாத மட பிடியும் மட அன்னமும் அல்லதோர் மாத மட பிடியும் மட அன்னமும் அல்லதோர் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் துணையென மகிழ்வ பூதயின படை நின்று பூதயின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் பாடர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படை சடை நெடு அவர் படை சடை நெடு அவர் படை சடை நெடு முடியதோர் புனலய வேதமோடேழிசை பாடுவ வேதமோடு ஏழிசை பாடுவ ஆழ்கடல் வெள்திரை நீரை நூரை கரை பொறு இறை நூரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது விம்மி நின்று அயலே தாதவிழ் புன்னை தயங்கும் தாதவிழ் புன்னை தயங்கும் மலர்ச்சிறை வள்ளரை எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் வயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் கொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழில் பொழில் கோயில் பயில் எழுபொழில் கோயில் பயில் தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே. பிள்ளையவர்கள் ஓடோடி வந்து, இந்த யாழை கொடும், யாழை முறிக்கும் செயல் யாது கருதி என்று கேட்டு, திருவருளின் பெருமையை நம்மால் அடக்க முடியுமோ, அதுதான் இந்த கருவியில் அடங்குமோ, ஒருபோதும் அடங்காது என்று நம் இயல்புக்கு தக்கவாறு உலகிலுள்ளோர் அறியும்படி இக்கருவியிலே அமைய வாசித்தலே வழக்கம் என்று கூறுகிறார். யாழினை கொண்டு திருப்பதிகங்களை இதனுள் பொருந்திய அளவிலே வாசிப்பீர் என்று யாழை திரும்பவும் பாணர் கையிலே கொடுத்தருள்கிறார். அருகில் உள்ள பல சிவஸ்தலங்களை சேவித்துக் கொண்டு திருச்சாத்தமங்கைக்கு வருகிறார். திருச்சாத்தமங்கையிலே திருநீலநக்க நாயனார் இருக்கிறார். பிள்ளையாரனுடைய வருகையை அறிந்து தீபதூபம் காட்டி அவரை எதிர்கொள்கிறார். அவர் வேண்டுகோளுக்கிணங்க அவருடைய இல்லத்திலே இரவு தங்குகிறார். அன்று இரவு பாணருக்கு இடம் தரச் செய்து தங்க வைக்கிறார். பிறகு சில காலம் அங்கே தங்கியிருந்து விட்டு செல்கிறார். தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த பாணர் ஒரு அந்தணரின் வீட்டிலே வந்து நடுக்கூடத்திலே தங்கும் காட்சியை நாம் காண்கிறோம். அப்பொழுது அந்த தீ
வலமாக மும்முறை சுழன்று முன்னைவிட அதிகமாக ஜோதியுடனே எரிந்தது என்பது நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக திருச்செங்காட்டாங்குடி செல்கிறார். இவரை கண்டு எல்லையில்லாத ஆனந்தம் பெற்ற சிறுத்தொண்ட நாயனார் ஓடி எதிர்கொண்டு அவரை அழைத்து கொண்டு செல்கிறார். சில காலம் அவருடன் தங்கியிருக்கிறார். பிறகு அங்கிருந்து திருமருகல் என்ற திருத்தலத்திற்கு எழுந்தருளுகிறார். ஒரு நாளிலே வணிகன் ஒருவனுடைய மகள் தன் மாமனை அழைத்து கொண்டு திருமருகல் என்ற தலத்திற்கு வருகிறார். பொழுது போய்விட்ட நிலையிலே அந்த கோயிலின் அருகே உள்ள மடத்திலே படுத்து இருவரும் தூங்குகின்றனர். அப்பொழுது தூங்கும் அந்த மாமனை ஒரு பாம்பு கடித்துவிட விஷமேறி அவன் இறந்து விடுகிறான். அதனை கண்ட அந்த கன்னி பெண் துயரமுறுகிறார். தான் நாளை காலையிலே மனம் செய்ய இருந்த அந்த வணிகனை, தன் மாமனை இழந்துவிட்டு செய்வதறியாது நிற்கிறார். ஆறுதல் கூறுவதற்கு வேறு யாரும் அங்கு இல்லை. தனியே தளர்ந்து தனித்து புலம்புகிறார். அவருடைய அழுகுரலை கேட்டு அங்கே திருஞான சம்பந்த பெருமான் வருகிறார். செய்தி அறிகிறார். என்னுடைய மாமன் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டான். என் துயர் போக்குபவர் இனி யார்? நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? எங்கிருந்தோ வந்த பாம்பு உரிமையுடன் என் மாமனை தொட்டு கடித்து விட்டது. அருகிலே இருந்து மனம் பெறாத நிலையிலே என் மாமனை கூட தொட முடியாத ஒரு நிர்கதிக்கு ஆளாகி நான் நிற்கின்றேனே என்று கூறும் அந்த பெண்ணின் பண்பாட்டை பாருங்கள். நம் நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அல்லவா அது காக்கின்றது. இப்படி கதறிய அந்த பெண்ணின் குரலை கேட்டு உளம் உருகி மனிதநேயத்துடன் திருக்கோயில் வழிபாடு மட்டும் செய்யாமல் மனிதர்களுடைய கஷ்டங்களையும் தீர்ப்பதற்காகத்தான் திருஞான சம்பந்த பெருமான் அந்த திசை நோக்கி வருகிறார். செய்தி அறிந்து இறைவனை நோக்கி உரிமையாக கேட்கிறார். அந்த செட்டி மகன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று. அப்பொழுது பாடிய பாடல்தான் சடையாய் எனுமால். சடையாய் எனுமால் சரணி எனுமால் விடையாய் எனுமால் பெருவா விழுமால் மடையார் குவளை மடையார் குவளை மலரும் மருகல் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே உடையாய் தகுமோ இவளுள் மெலிவே சடையாய் எனுமால் சரணி. திருநாவுக்கரசரும் முருகநாயனாரும் பல தொண்டர்களும் அவர்களை வணங்கி எழுகிறார்கள். சிறு தொண்டரும் திருநீலநக்கரும் அங்கு வந்து கலந்து கொள்கிறார்கள். திருஞான சம்பந்தர் திருப்புகலூரை விட்டு புறப்படுகிறார். 5வது தல யாத்திரையை மேற்கொள்கிறார். தோணியப்பரை வணங்கிவிட்டு தன் தந்தையார் பாணனார் முதலியவர்களுடன் பல திருத்தலங்களுக்கு சென்று பதிகங்களை பாடுகிறார். அப்பர் சுவாமிகள் மூலமாக திருவாரூரின் சிறப்பை அறிந்து கொண்டு புற்றிடங்க புனிதரை போற்றுவதற்காக, அப்பரே, நான் திருவாரூர் சென்று பிரானை வணங்கிவிட்டு உம்மை வந்து சந்திப்பேன் என்று கூறி திருவாரூர் நோக்கி விரைந்து செல்கிறார். அப்பரடிகள் திருப்புகலூர் செல்கிறார். திருவாரூரிலே அவருக்கு சிறந்த வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இறைவனை பலமுறை பணிந்து தொழுகிறார். பதியங்கள் பல பாடுகிறார். பிறகு திருவாரூரிலிருந்து புறப்பட்டு திருப்புகலூரை அடைகிறார். அங்கு அப்பர் சுவாமிகள் அவருடன் தலயாத்திரை செய்ய செல்கிறார். இடையிலே திரு அம்பர் மாகாளம் சென்று திருக்கடவுர் சென்று குங்குலிக்கலைய நாயனாரை கண்டு வணங்கி மகிழ்கிறார். அங்கிருந்து திருவேழிமலை செல்கிறார். திருவேழிமலையிலே அவரை நன்கு வரவேற்கிறார்கள்.
அப்பொழுது திருவிழிமலையிலே திடீரென பஞ்சம் வந்து விடுகிறது. மக்களுக்கு உணவு இல்லை. இறைவன் திருவருளால் இருவருக்கும் அந்த பலிபீடத்திலே காசு வைக்கப்படுகிறது. சம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் அவரவர்களது மடத்திலே தனியாக அமைத்துக் கொண்டு மக்களுக்கு உணவளித்து சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்குங்கால் தன்னுடைய மடத்திலே உணவு கொடுப்பது சற்று தாமதமாகிறது என்பதை அறிந்து கொள்கிறார் சம்பந்த பெருமான். ஏன் தாமதம் என்று கேட்டு, தனக்கு இறைவனால் கொடுக்கப்படும் காசில் ஒரு மாசு உள்ளது, வட்டம் உள்ளது. திருநாவுக்கரசருக்கு கொடுக்கப்படும் காசில் குறையில்லாத காசை கொடுக்கிறார் இறைவன் என்று தெரிந்து கொள்கிறார். எந்தவிதமான உணர்ச்சியும் காட்டாமல் இறைவனிடத்தே சென்று, மக்களை தண்டிக்க வேண்டாம், வேண்டுமென்றால் எனக்கு தண்டனை கொடுங்கள் என்று கூறி, அப்பர் பெருமான் தமிழ்த்தண்டோடு தல யாத்திரை மட்டுமல்லாமல் கோயில் திருப்பணிகளையும் தன்னுடைய உழவாரத்தால் செய்து கொண்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்து வந்த அந்த பெரியவருக்கு இறைவன் கொடுத்த பரிசுதான் அந்த வட்டமில்லா காசு என்று உணர்கிறார். திருவிழிமலையிலே அன்று இரவு காழிவேந்தர் கனவிலே திருத்தோணியப்பர் எழுந்தருளி, நாம் சீர்காழியிலே திருத்தோணியிலே இருக்கும் திருக்காட்சியை இந்த திருவிழிமலையிலே கண்டு மகிழ்வாய் என்று அருள் புரிகிறார். கனவு நீங்கி எழுந்து தோணியப்பரின் திருவுருளை சிந்தித்து அதிசயமுற்று அந்த கோவிலுக்கு சென்று சேவிக்கிறார். அங்கு திருத்தோணி மீது அம்மையப்பராக அருட்காட்சி செய்து அருளக் கண்டு அகமும் முகமும் குளிர்ந்து திருப்பதிகம் பாடி பரவுகிறார். அந்த அற்புத நிகழ்ச்சியை உரைத்து தன்னுடன் வந்தவர்களை சீர்காழிக்கு செல்லுமாறு அருள்கிறார். திருமறை காட்டுக்கு செல்கின்றனர். அங்கு வேதங்களால் நீண்ட காலமாக அந்த கோவிலின் திருக்கதவு அடைபட்டு இருக்கின்றது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த மதில் சுவரிலே ஒரு வாசலை உண்டாக்கி கொண்டு அதன் வழியாக சென்றுதான் இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள். இந்த உண்மையை உணர்ந்த அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் அந்த திருக்கதவை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றனர். சம்பந்தரின் விருப்பப்படி அப்பர் பெருமான் பண்ணின் நேர்மொழியாள் என்ற பதிகம் பாடுகிறார். அந்த பதிகத்தின் முடிவிலே 10 பாடல்களுக்கு பிறகு கதவு திறந்து விடுகிறது. பரமனை கண்டு தரிசிக்கின்றனர். பின்னர் சம்பந்த பெருமான் ஒரு பாடல் பாடுகிறார். சம்பந்த பெருமான் பாடிய பின்பு அந்த கோவிலின் திருக்கதவம் சாத்திக் கொள்கின்றது. அன்று இரவு இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அப்பரடிகளின் கனவிலே தோன்றி, வாய்மூருக்கு வா என்று கூற, தன் கனவிலே காட்டிய திருக்கோலத்தோடு இறைவன் முன்னே செல்ல அப்பரடிகள் அவர் பின்னே செல்கிறார். சிறிது நேரம் கழித்து சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானை தேடிக்கொண்டு அவர் சென்ற வழியிலே செல்கிறார். இறைவன் மறந்து அருளிய நிலையிலே அப்பரடிகள் திருஞான சம்பந்தருக்கு காட்சி அருளுமாறு இறைவனை வேண்டி பாட, திருஞான சம்பந்த பெருமானும் காண வேண்டும் என்று அவருக்கும் காட்சி கொடுத்து மகிழ்ந்தார். அவர் தாம் கண்டு அப்பருக்கு காட்டி மகிழ்ந்தார். வாய்மூருக்கு பிறகு சைவ புரட்சி ஓங்க வேண்டும் என ஆலவாய் ஈசனை வேண்ட, ஞானப்பால் உண்ட பிள்ளையால்தான் இந்த நாட்டிலே சைவம் தழைக்கும் என்று எண்ணி தன் முதலமைச்சர் குலச்சிறையாரோடு கலந்து ஆலோசித்து பின்பு திருஞான சம்பந்தரை அழைத்து வர முயற்சி செய்கிறார். சைவம் தழைக்க பிள்ளையார் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று தூதுவர்களை திருமறை காட்டுக்கு அனுப்ப, செய்தியை அறிந்த மங்கையர்க்கரசியார் மனம் மகிழ்கிறார். அவரை வரவேற்க தன் முதலமைச்சரை அனுப்புகிறார். கணவன் மனம் கோணாமல் சொக்கேச பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வருவதாக கூறி திருக்கோயிலுக்கு செல்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் பாண்டி நாட்டு எல்லைக்கு வருகிறார். குலச்சிறையார் வணங்கி வழிபடுகிறார். மங்கையர்க்கரசியாரும் நீரும் எம் பெருமான் திருவருளால் நலமா என்று கேட்க, சென்ற காலத்திலே பழுதிலா திறம் பெற்றிருந்தோம், இனிவரும் சிறப்பு உடையேன். உங்கள் வரவால் நாடும் பாண்டியனும் திருநீற்று பெருமையால் மேன்மை அடைய வேண்டும்.
எனது ஆருயிர் அமுதம் வருகிறது, அடிபணிந்து அவ்வமுதை எதிர்கொள்க என ராணி மங்கையர்க்கரசியார் ஏவினார் என்று கூறுகிறார். ஆலவாய் கோபுரத்தை கண்டவுடனே மங்கையர்க்கரசி பழவர்கோன் பாவை பணிவளை கைமட மானே என்ற ஒரு திருப்பதிகத்தை பாடுகிறார். தனி ஒரு தெய்வத்தை பாடாத திருஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசியாரை பற்றி பாடினார் என்றால் அம்மையாரின் சிறப்பை பற்றி தனியாகவும் சொல்ல வேண்டுமோ? திருக்கோயிலுக்குள்ளே திருஞான சம்பந்த பெருமான் புகுந்தார். தலையிலே கைகூப்பிக் கொண்டு அன்பின் உருவினராய் மங்கையர்க்கரசியார் பிள்ளையார் முன்னே வர, குலச்சிறையார் இவரே பாண்டிமா தேவி என்று கூற பிள்ளையின் திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார். அவரை தடுத்தருளி யானும் என் பதியும் செய்த தவமென்ன என மகிழ புறச்சமயத்தாரிடையே சைவ திருத்தொண்டை வழுவாது செய்து வாழ்வீர் என்று அருளி பிள்ளையார் குலச்சிறையார் காட்டிய திருமடத்திலே எழுந்தருளுகிறார். கெட்ட நிமித்தங்கள் வருகிறதே, என்ன செய்வது என்று சமணர்கள் அஞ்சி மனம் வெதும்பி மன்னரிடம் சென்று, இங்கு ஒரு சைவ பிள்ளை வந்துள்ளது, வாதிலெல்லாம் நம்மை வெல்ல வந்துவிடுமாம், அவன் தங்கியுள்ள மடத்துக்கு தீயை வைத்தால் அவன் தானே ஓடிவிடுவான் என்று கூறுகின்றனர். அதற்கு மன்னன் உடன்பட்டான். பிறகு அந்தப்புறம் செல்கிறான் மன்னன். அங்கே நடந்ததை சொல்ல மங்கையர்க்கரசியாரோ, இருபாலாரும் வரட்டுமே, வாது செய்யட்டுமே, வெற்றி அடைவோர் பக்கம் சேர்வதே ஒழுக்கம் என்று கூறுகிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்ட அரசியார், இந்த சமணர்களால் ஞானசம்பந்த பிள்ளையின் உயிருக்கு ஆபத்து வருமென்றால் நாம் இறந்து விடுவோம் என்று அம்மையாரும் குலச்சிறையாரும் முடிவு செய்கின்றனர். இரவு திருமடத்திற்கு யாருக்கும் தெரியாமல் தீ வைக்கின்றனர். அவர்கள் மந்திரத்தை சொல்கின்றனர். தீ பற்றவில்லை. ஐயோ, என்ன இப்படியாகிவிட்டதே, இதனை கேட்டால் மன்னன் நம்மை மதிக்க மாட்டானே, என்ன செய்வது, யாருக்கும் தெரியாமல் தீயை வைத்துக் கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டு விடுகிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் தங்கியிருந்த மடத்திலே தீ பற்றி எரிகிறது. இந்த சூதை பிள்ளை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். சமணன் இட்ட தீ எரிகிறது. பிள்ளை அவர்கள் ஒரு நிமிடம் யோசிக்கிறார்கள். அம்பு இருக்க எய்தவனை ஏன் தண்டிக்க வேண்டும் என்று எண்ணி, தீயே பையவே சென்று பாண்டியர்க்காகுக என்று கூறுகிறார். பையவே என்றால் மெல்ல மெல்ல மெல்ல, பையவே சென்று இந்த மன்னனை தாக்குக என்று கூறுகிறார். மன்னனிடம் அரசி அமைச்சர்களும் சமணரிட்ட தீ இப்படி வெப்பு நோயாக மாறி வாட்டுகிறது. சம்பந்த பெருமான் வந்தால்தான் உங்கள் நோய் தீரும் என்று கூறுகிறார்கள். திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர் என்ற நாமம் கேட்டவுடனே சிறிது வேதனை நீங்குகிறது. சரி, அவரை அழைத்து வா, என் நோயை தீர்ப்பவர் யாரோ அவர் பக்கம் சேர்கிறேன் என்று கூறுகிறான். மிக்க மகிழ்ச்சியுடன் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் ஓடோடிச் சென்று சம்பந்த பெருமானை அழைத்து வருகின்றனர். சமணரை வென்று பாண்டியனை திருநீர் அணி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஞான சம்பந்த பெருமானிடம் சமணரிடம் இனி வாது தேவையில்லை. யாரிடம் தெய்வத்தன்மை உள்ளதோ அவர்கள் நோயை சரிபடுத்த வேண்டும் என்று கூற, நாங்கள் இடப்பக்க நோயை தீர்ப்போம் என்றனர். நீங்கள் வலப்பக்கம் தீருங்கள் என்றனர். ஆக சமணர்கள் அவர்கள் மந்திரத்தை ஓதி மயில் பீலி தடவி
அவர்களுடைய மந்திச்ச ஜபித்த நீரை அந்த பக்கத்திலே இட முன்னை விட வெப்பம் அதிகமாயிற்று. பிள்ளையவர்களோ அரசனின் வலப்பக்கத்தை தடவி திருநீற்றுப்பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு சுந்தரமாவது நீரு என திருநீற்றை தடவி இந்த பதிகத்தை பாடியவுடனே அப்பக்கம் குளிர்ந்தது. அரசியும் அமைச்சரும் மன்னனும் இன்புற்றனர். ஆக சமணர்கள் பிள்ளையின் திறத்தைக் கண்டு வியந்து, இந்த குழந்தை ஏதோ மாயம் செய்கிறது, இதற்கெல்லாம் நாங்கள் அடிபணிய மாட்டோம், அவர்கள் என்னிடம் அனல்வாதத்திற்கும் புனல்வாதத்திற்கும் வர வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆணைப்படி தீ வளர்க்கப்பட்டது. இருவரும் தாங்கள் எழுதிய ஏடுகளை இட சமணர்கள் இட்ட ஏடு நிமிஷமாக தீக்கரையாகிறது. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருநள்ளாற்று பதிகம் எழுத அது அழியாத பச்சை ஓலையாக மிக அழகாக தாமரை போல அந்த நெருப்பிலே மிதந்து மேலே வருகிறது. இதனைக் கண்ட சமணர்கள் அதிர்ச்சியுறுகின்றனர். சரி, புனல்வாதத்திற்கு வாருங்கள், இந்த வைகை ஆற்றிலே ஏட்டை இடுங்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இட்ட ஏடு கடலை நோக்கி செல்கிறது. சம்பந்த பெருமான் வாழ்க அந்தணர் என்று எழுதிவிட அது நீரை கிழித்துக் கொண்டு எதிர்நோக்கி வருகிறது. சமணர்கள் தங்கள் தோல்வியை ஒற்றுக்கொள்கின்றனர். முறைப்படி அவர்கள் சொல்படி கழுவேறுகிறார்கள். பாண்டிய மன்னன் பாண்டி நாடு சைவம் தழுவுகிறது, சைவம் தழைத்தொங்குகிறது. சமணர்களை கழுவேற்றிவிட்ட பிறகு சீர்காழியிலே உள்ள அவரது தந்தையார் சிவபாத ஹிருதயர் தனது மாதவத்தாலே அவதரித்த பிள்ளையாரை பார்க்க வருகிறார். அவரிடத்தே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதும் உற கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று இனிய திருப்பதிகத்தை பாடி என்னுடைய பெருமான் சீர்காழியிலே திருத்தோணியப்பரும் அம்மையாரும் எப்படி இருக்கின்றார்கள் என்று கேட்கிறார். அதன் பிறகு முள்ளிவாய்க்கரை என்னும் ஊரை அடைகிறார். அதன் அருகே தேக்கும் சந்தனமும் அகிலும் வெள்ளத்தில் மிதந்து செல்ல அந்த ஆற்று வெள்ளத்திலே செல்கிறது. அங்கு ஓடம் விடுபவர்கள் யாரும் இல்லை. திருக்குளம்பதூர் என்ற திருத்தலம் எதிரே தோன்ற அங்கு சென்று இறைவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்கிறார். ஓட ஓட்டி அங்கு இல்லாததால் ஓடத்தின் கட்டை அவிழ்த்து சிவனடியார்களை அதிலே ஏற்றி பெருமானும் அதிலே ஏறி நின்று நற்றமிழால் பதிகம் பாட கொட்டமேகமழும் கொள்ளம்பூதூர் நட்டமாடிய நம்பனையுள்க செல்ல உந்துக சில்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே ஓடம் வந்தனையும் கொள்ளம் பூதூர் ஆடல் பேணிய அடிகளையுள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே அருள் நல்குமா அருள் நம்பனே. இந்த பதிகம் பாடியவுடன் சிவன் அருளால் ஓடம் எதிர்க்கரை அடைகிறது. அடியார்களுடன் ஓடத்திலிருந்து இறங்கி திருக்குளம்பதூர் திருக்கோயிலுக்கு சென்று அந்த இறைவனை வணங்கி மகிழ்ந்து துதிக்கிறார். சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து அருகே உள்ள
பல தலங்களுக்கு செல்கிறார். அப்பொழுது பிறகு அங்கிருந்து சென்று திருக்கடவுர் செல்கிறார் பெருமானார். அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து அப்பர் சுவாமிகளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அவாவிலே திருப்புந்துருத்தியிலே திருத்தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பர் சுவாமிகள் என்று கேள்விப்பட்டு அவரை காண வேண்டும் என்ற அளவிலாத ஆர்வத்தினால் பல தலங்களையும் வணங்கி கொண்டு திருப்புந்துருத்திக்கு அருகே வருகிறார். தன்னுடைய திருஞான சம்பந்த பிள்ளை வருகிறது என்று கேள்விப்பட்டவுடனே அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருவராக, அடியார் கூட்டத்துக்குள் ஒருவராக உள்ளே சென்று ஒப்பிலா தவம் செய்தேன் என நினைத்து அந்த திருஞான சம்பந்த பெருமானின் பல்லக்கை தூக்கி கொண்டு வருகிறார். எங்கே அப்பர் சுவாமிகள் என்று வினவ, ஐயா, நான் இங்கே இருக்கிறேன், ஒப்பிலாத தவம் செய்தேன், உமது திருவடியை தாங்கும் பெரிய வாழ்வு பெற்றேன், இங்கேதான் இருக்கிறேன் என்று கூற அந்த வார்த்தையை கேட்ட பிள்ளையார் அஞ்சி சிவிகையை விட்டு இறங்குகிறார், பதைவதைக்கிறார், அப்பரடிகளை விழுந்து வணங்குகிறார். அவர் வணங்குவதற்கு முன்னரே அப்பரடிகள் சம்பந்த பெருமானை வணங்குகிறார். அது கண்ட அடியார்கள் எல்லாம் அரஹர என ஒலித்து இந்த 2 பெரிய குருநாதர்களையும் வணங்கி மகிழ்கிறார்கள். பாண்டி நாட்டிலே நடந்த நிகழ்ச்சியை கேள்விப்படுகிறார். சைவம் என்னும் பயிர் தழைக்க நீர் வேலியாக விளங்குகிறீர் என்று புகழ்ந்து அருளுகிறார். மங்கையர்க்கரசியாரின் மேன்மையும் அன்பின் திறத்தையும் குலச்சிறையாருடைய பெருமையையும் பாராட்டுகிறார். அப்பரடிகள் அது கேட்டு மகிழ்ந்து தொண்டை நாட்டுக்கு சென்று காஞ்சியிலே ஏகாம்பநாதரையும் காமாட்சி அம்மையையும் வணங்கியதையும் தன்னுடைய திருத்தல ஜாத்திரை பற்றியும் கூறுகிறார். சில காலம் சென்று வாகீச பெருமான் தொண்டை நன்னாட்டை அடைந்து செய்யாற்றங்கரையிலே செல்கிறார். திருவோற்றூர் என்றது அந்த தலம். அந்த திருத்தலத்தை அடைகிறார். தேவர்களும் முனிவர்களும் ஒத்துழைத்த அந்த தலத்திலே அடியார்கள் அவரை வரவேற்கின்றார்கள். அங்கு ஒரு தொண்டர் பிள்ளையவர்களது திருவடி பணிந்து, என்னுடைய நிலத்திலே உள்ள பனை காய்ப்பதில்லை, அது ஆண் பனை, இந்த ஆண் பனை காய்க்காது, வேண்டுமென்றால் உம்மால், சைவரான உம்மால் இது முடியும் என்றால் இந்த ஆண் பனையை காய்க்கச் சொல்லுங்கள் என்று என்னை கேலி செய்கிறார்கள் என்று வருந்துகிறார். நிலைமையை நன்கு நோக்கி அன்பு கொண்டு உடனே எழுந்து எம்பெருமான் திருக்கோவிலுக்கு சென்று திருப்பதிகம் பாடுகிறார். அப்பொழுது பாடிய திருவோத்தூர் பதிகம்தான் ஊர்த்தேந்தாயன. ஊர்த்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை எண்ணுங்கால் போத்தூர் மேய பொழிமழுவாள் அங்கை கூத்தீரும் குணங்களே குறும்பை ஆண்பனை இங்குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகலியுள் ஞான சம்பந்தல் பெரும்புகலியுள் ஞான சம்பந்தல் சொல் விரும்புவார் வினை வீடே பெரும்புகலியுள் ஞான சம்பந்தல் சொல் விரும்புவார் வினை வீடே ஆக இந்த பதிகம் பாடியவுடன் அந்த ஆண் பனைகள் எல்லாம் பெண் பனைகளாக மாறி குலைகளை ஈர்க்கச் செய்கிறது. அதனை கண்டு கேலி செய்த அந்த சமணர்கள் எல்லாம் மனம் நொந்து போகிறார்கள். அது மட்டுமல்ல, சிவனை ஏசி பேசிய சமணர்கள் எல்லாம் இந்த அற்புதத்தை கண்டு, எப்படி இந்த ஆண் பனைகள் அனைத்தும் பெண் பனைகளாக மாறி குலை குலையாக பனம் பழங்கள் காய்த்து தொங்கிய அந்த அற்புதத்தை கண்டு சமண மதத்தையே உதறிவிட்டு சைவர்களாக மாறுகிறார்கள். ஆக திருவோத்திலிருந்து கிளம்பி திருக்காலத்தி செல்கிறார். காலத்தி மலையை கண்டவுடனே சிவகையிலிருந்து இறங்கி கண்ணப்ப நாயனாரின் திருத்தொண்டை செய்த பெரிய அன்பை புகழ்ந்து பாடுகிறார். அந்த திரு இடத்தை பலமுறை
பணிந்து கும்பிட்டு கண்ணப்பரை தன்னுடைய கண்ணால் கண்டு மகிழ்ந்து தொழுகிறார். பின்னர் மலையை விட்டு இறங்கிவிட்டு அங்குள்ள ஒரு திருமடங்களிலே தங்குகிறார். களத்தியப்பனை தரிசித்துக் கொண்டு அங்கு எழுந்தருளுகிறார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கச்சியம்பதியிலே உள்ள இறைவரை வணங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எழுகிறது. உடனே அவர் தகப்பனார் வருவதாக இருக்கிறார். நீங்கள் சிவ வேள்விகள் செய்து கொண்டு இந்த கழுமல இறைவனை கைதொழுது கொண்டு இருங்கள் என்று கூறிவிட்டு தொண்டை நன்னாட்டை நோக்கி செல்கிறார். திருக்கச்சி ஏகம்பத்தை அடைகிறார். ஏகாம்பரநாதரை மண்மிசை விழுந்து பணிந்தெழுகிறார். பன்முறை வணங்கி பன்முறைகள் பாடி பரவுகிறார். சில காலம் திருக்கச்சியிலே தங்கியிருக்கிறார். பிறகு திருவாலங்காட்டுக்கு அருகே செல்கிறார். அந்த திருத்தலம் யாருடைய திருத்தலம்? காரைக்கால் அம்மையாரனுடைய தலம் அல்லவா? ஞானசம்பந்தர் தமது காலால் அந்த தலத்தை மிதிக்க அஞ்சி அதற்கு அருகே உள்ள ஒரு ஊரிலே இரவு தங்குகிறார். திரு ஆலங்காட்டில் எழுந்தருளிய நீலகண்ட பெருமான் நடு இரவில் திருஞான சம்பந்த பெருமானின் கனவிலே தோன்றி நம்மை பாடுவதற்கு மறைந்தனையோ என அருளி செய்ய உடனே பிள்ளையார் விழித்தெழுந்து இறைவனுடைய இன்னொருளை துதித்து பாடுவார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்தென்ன நினைவிப்பார் முனைய நட்பாய் வஞ்சப்படுத்தொருத்தி வாணாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலம் காட்டும் அடிகளே என்று கூற இரவில் நடந்த இந்த அற்புதத்தை கூறுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து திருவொற்றியூரை அடைகிறார். அங்கு எழுந்தருளிய பெருமானின் கண்ணாரக் கண்டு தலையார கும்பிட்டு வாயாரப் பாடி நெஞ்சார நினைந்து பதிகம் கூறி எழுந்தருளுகிறார். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரிலே இருக்கிறார். அருகே உள்ள திருத்தலம்தான் திருமயிலாப்பூர். அங்கு வணிகர்குல தோன்றலாக சிவனேசன் செட்டியார் இருக்கிறார். பெரு வணிகர் திருஞான சம்பந்த பெருமானை பார்த்து தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே மகளை வளர்க்கிறார். அந்த அருமை மகளின் பெயர் பூம்பாவை. அத்திருமகள் ஒரு அழகின் சிகரம், நல்ல இறை உணர்வும் சைவத்தின் பிடிப்பும் கொண்டு வளர்பவள். அந்த பூம்பாவை ஒரு நாள் கன்னிமாடத்திலே இருந்த தன்னுடைய சேடி பெண்களுடன் சென்று மலர் பறிக்கிறார். ஒரு பாம்பு அவரை தீண்டி விடுகிறது. அந்த கொடிய நாகத்தின் விஷத்தால் அவர் இறந்து விடுகிறார். அதனை கண்டு நெஞ்சு பொறுக்காத சிவனேசன் செட்டியார், அம்மா ஆருயிர் கனியே, உன்னை என்னால் மறக்க முடியவில்லையே, உன்னை நான் எனக்காக வளர்க்கவில்லையே, திருஞான சம்பந்த பெருமானுக்காக வளர்க்கின்றேனே என்று கூறி பூம்பாவையின் உயிர் துறந்த அந்த உடம்பை சுட்டு எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்திலே நிரப்புகிறார். கன்னி மாடத்திலே ஒரு பீடத்திலே அதனை வைத்து அவளுடைய பொன்னையும் மணிகலன்களையும் பட்டுடைகளையும் சாத்தி திருஞான சம்பந்தருக்கு உடைமை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் இந்த காலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் இந்த செய்தியை அறிந்து வருகிறார். அடியார்கள் பலர் புடசூழ சிவனேசர் ஒற்றியூரை நோக்கி சென்று அங்கே இருக்கும் பெருமானை திருமயிலைக்கு வரும்படி அழைக்கிறார். பிறகு அவர் பெருமையை அருகிலுள்ளோர் சொல்ல கேட்ட மகிழ்ந்து திருமயிலாப்பூருக்கு செல்கிறார். கோயிலை வலம் வந்து கபாலீஸ்வரரையும் கற்பகவல்லியையும் பன்முறை பணிந்து கோவிலுக்கு திருமதிர்புறம் வந்தருளுகிறார். சிவனேசரை நோக்கி, உலகமறியாத உமது புதல்வியின் எலும்பு நிறைந்த குடத்தினை கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். சிவனேசரோ உடனே தனது மாளிகைக்கு சென்று கன்னிமாடத்தில் வைத்துள்ள அக்குடத்தினை முத்துக்கள் பதித்த மூடுபல்லக்கில் வைத்து இளஞ்செடியர் சூழ கொண்டு வந்து கொடுக்கிறார். பிள்ளையார் திருமுன்பு வைத்து வணங்குகிறார். மயிலாப்பூரில் வாழ்பவர்களும் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களும் புற சமயத்தார்கள் கூட நெருங்கி வந்து அது என்ன நடக்கின்றது என்று பார்க்கிறார்கள். இவ்வுலகிலுள்ளோர் எலும்பினை நன்மையாகும்படி செய்து நலம் பெறும் தன்மையும் விளக்க ஏ பூம்பாவையே என்று விളിக்கிறார். முதற் பதிகம் பாடப்படுகிறது. முதற் பாடல் பாடியதுமே பூம்பாவை உருவம் பெறுகிறார். 8 பாடல்கள் பாடியதும் 12 ஆண்டு வளர்ந்த அளவினை எய்துகிறார். பொருள் நிச்சயமில்லாத சமணர்கள் இது ஏற்றதல்ல என்று கூறுவார்கள் என்ற கருத்துடைய 10வது பாடலிலே பாடியதும் பூம்பாவை அழகு மகளாக குடத்தினின்று தாமரை கோயில் திருமகள் போல தோன்றி அழகுடன் வருகிறார். அது கண்டு அனைவரும் அதிசயிக்கின்றனர். அடியார்கள் அரஹர என அலைகடல் போல ஆரவாரம் செய்கின்றனர். தேவர்களும் முனிவர்களும் திருவருளின் திறத்தை நோக்கி பூ மழை பொழிகிறார்கள். எல்லாருமே எம்பிரானின் கருணையை நினைந்து மண்மிசை வீழ்ந்து வணங்குகிறார்கள். சமணர்களோ தளர்ந்து வீழ்கிறார்கள். வனப்பு மிக்க தன் அழகு மகளைக் கண்ட சிவனேசன் செட்டியார் கபாலீஸ்வரை தொழுது திருஞான சம்பந்த பெருமானின் பொன்னடியை பணிகிறார். பெருமான், சிவனேசம் பிள்ளையாரோ, இந்த அருமை மகள் உமக்காக வளர்க்கப்பட்டவள்,
நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூற, பிள்ளையாரோ, சிவனேசன் செட்டியாரே, நீர் பெற்ற பெண் பாம்பினால் இறந்துவிட்டாள். ஆக சிவபெருமான் கருணையினால் தொற்றுவிக்கப்பட்டவள். ஆக இது உன்னுடைய சொத்து அல்ல என்று அருளி செய்தார். என்னால் உருவாக்கப்பட்டவள். இப்பொழுது இவளுக்கு உயிர் கொடுத்தவள் நான் என்பதால் இனிமேல் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறி அந்த சொல்லை கேட்டு மயங்கி அவரது திருவடியிலே விழுந்து எழுகிறார். சிவனேசன் செட்டியார் தன் திருமகளை வேறு ஒருவருக்கு மணம் செய்து கொடுக்க இசையாமல் அவளை கன்னி மாடத்திலே வைத்து விடுகிறார். பூம்பாவை தவத்தை செய்து சிவத்தை சார்கிறாள். இதற்கிடையிலே திருமயிலாப்பூரிலே பல காலம் தங்கிவிட்டு பல்வேறு தலங்களுக்கு செல்கிறார். மதுரை சென்று ஆலவாய் அப்பனை வணங்கும் விருப்பத்துடன் செல்கிறார். பிள்ளையார் சீர்காழி நோக்கி செல்கிறார். வழியிலே பதிகங்களால் இறைவனை பாடி சீர்காழி வந்தடைகிறார். உடலும் உள்ளமும் உருக சென்று தன்னை ஆளும் அம்மை அப்பனான தோணியப்பரை தொழுது பாடுகின்றார். பலமுறை இறைவனை வணங்கி வணங்கி பணிந்து தனியாத அன்புடனும் காதலுடனும் புறப்பட்டு தன்னுடைய மாளிகைக்கு செல்கிறார். சீர்காழியிலே சில காலம் தங்கியிருக்கிறார். பிறகு அங்கிருந்து சென்று இனிய தண்ட தமிழ் மாலை சாத்தி உளம் குளிர்ந்து திருத்தில்லை சார்கிறார். அடியவர்களை எதிர்கொண்டு உபசரிக்கிறார். தில்லையின் எல்லையை வணங்கி தனியா காதலுடன் மணிமன்றத்துள் தனி நடம் புரியும் கனியமுதைக் கண்டு நனி மகிழ் கொண்டு போற்றுகின்றார். காலந்தோறும் கனகசபாபதியை வணங்கிக் கொண்டு அங்கே தங்கியிருக்கிறார். இதற்கிடையே சிவபாத ஹிருதயரும் சீர்காழியிலே வாழும் அந்தணர்களும் அடியார்களும் சிதம்பரம் நோக்கி பிள்ளையார் வருவதை கேட்டு அவரை வணங்கி தொழுது அவர்களுக்கு திருமண வயது வந்துவிட்டதால் திருமணம் செய்து கொள்ள சொல்கின்றார்கள். திருமறை முறைப்படி வேள்விகள் பல புரிவதற்கு ஒரு கன்னியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். பாச தொடர்பு நீங்கிய ஐயனோ அதற்காக இசையாமல் அது கூடாது என்று மொழிந்தருளுகிறார். சுற்றத்தார்கள் அவரை விடவில்லை. வேத விதி உலகில் நிலைபெற செய்ய வந்தீர், ஆதலின் அறுதொழிலில் ஒன்றாகிய திருமணத்தை நீர் செய்யத்தான் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். பிறகு தந்தையாரான சிவபாத ஹிருதயரும் ஏனைய சுற்றத்தார்களும் அதற்கு அவர் இசைய இன்புறுகின்றனர். திருமண நல்லூரிலே வாழ்கின்ற நம்பாண்டார் நம்பி என்ற திருமகனாரின் புதல்வியை மனம் பேச எண்ணுகிறார்கள். அவருடைய பெயர் தோர்த்த பூரணாம்பிகை என்ற சொக்கியார். ஆக ஒரு நல்ல நாளிலே அவர்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமண ஓலை பெற்ற நம்பிகள் திருநல்லூரிலே எங்கும் முத்து பந்தரிட்டு தோரணங்கள் நாட்டி பூமாலைகளை தொங்கவிட்டு 8 திசையிலும் உள்ள அடியவர்கள் அளவிலா மகிழ்ச்சியுடனும் அங்கு வருகிறார்கள். வேத ஒலி மங்கள ஒளி முழங்குகிறது. திருமண நாளின் முன்னாக நகரை வலம் வந்து அனைவருக்கும் அருள் வழங்குகிறார். திருமண நாள் அன்று திருஞான சம்பந்த பெருமான் திருத்தோணியப்பரை தொழுது மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத ஒலி முழங்க அடியார்களின் ஹரஹர என்ற ஒலி உடன் அனைவரும் உய்யும் பொருட்டு திருமணத்துக்கு தயாராகி வருகிறார். திருநல்லூர் பெருமணம் சேர்ந்தவுடன் அங்குள்ளோர் இவரை எதிர்கொண்டு வணங்குகிறார்கள். பிறகு திருக்கோயிலுக்குள்ளே செல்கிறார். இறைவனை போற்றி திருவருள் பெற்றார். அங்கே திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கரத்தை தீண்டுவதற்காக தவம் செய்த கன்னிகையாக அலங்கரித்து அவருக்காக விற்றிருந்தார் சொக்கியார் என்ற தோத்திர பூரணாம்பிகை. அந்த மணப்பந்தலுக்கு வருகிறார் சம்பந்த பெருமான். முத்து உதானத்தின் கீழ் வருகிறார். மணக்கோலத்திலே திருஞான சம்பந்த பெருமானை கண்ட அனைவரும் மகிழ்ந்தனர். நம்பியாண்டார் நம்பிகளோ என் குலக்கொழுந்தையே உங்களுக்கு தந்தேன் என்று கூறி தாரை வார்த்து கொடுக்கிறார். மணப்பெண்ணின் கழுத்திலே திருமாங்கல்யம் அணிவிக்கிறார். பிறகு மலர் கரம் பற்றி தீயை வலம் வருகிறார். உடனே மனைவியுடன் கோயிலுக்கு செல்கிறார். மணப்பந்தலில் கூடியிருந்த அனைவரும் தம்பதிகளை பின்பற்றி கோயிலுக்கு செல்கின்றார்கள். சம்பந்தர் இறைவனை துதித்து கல்லூர் பெருமணம் என்றும் தொடங்கும் பதிகத்தை பாடினார். உன் திருவடியை அடையும் தருணம் வந்துவிட்டது, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நெக்குருக வேண்டி நிற்கிறார். அப்பொழுது சிவனின் குரல் அசரீரியாக ஒலிக்கிறது. என் அன்புடை பிள்ளையே, உன் விருப்பப்படி இன்று நீ என்னை வந்து அடையலாம். இப்போது ஒரு பெரும் சோதி தோன்றும். அதில் ஒரு திருவாயிலும் காணப்படும். நீ உன் அன்பர்களுடன் அந்த வாயிலின் வழியே வந்து எம்மை அடைவீர்களாக
என்று கூற, அடுத்த கணம் கோயிலிலே ஜோதி மயமாக திகழ்ந்தது. அதில் வாயிலும் தெரிந்தது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்னும் பதிகத்தை பாடியபடி மனைவியின் கையை பற்றி கொண்டு ஜோதியிலே உள்ள அந்த வாயிலில் நுழைந்தார். பிறவி பிணியினின்று விடுபட விரும்புவோர் என்னை தொடர்ந்து இந்த ஜோதிக்குள்ளே வாருங்கள் என்று அனைவருக்கும் விடுப்பு விடுத்தார். தந்தை சிவபாத ஹிருதயர், மாமனார் நம்பியாண்டார் நம்பிகள், அடியார்களான திருநீலநக்கர், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் தன் மனைவிமார்களுடன் திருஞான சம்பந்தப் பெருமானை தொடர்ந்து அந்த ஜோதியின் உள்ளே புகுந்து சிவத்துடன் ஒன்றுகின்றனர். உடனே ஜோதி மறைகிறது. கோயில் பழைய நிலை அடைகிறது. திருஞான சம்பந்தர் ஜோதியிலே கலந்தது தன்னுடைய 12வது வயதில். 3 வயதிலிருந்து 12 வயதுக்குள் அவர் செய்த அற்புதங்கள் தான் எத்தனை எத்தனை. திருஞான சம்பந்த பெருமானின் காலத்திற்கு பிறகு, திருஞான சம்பந்த பெருமானின் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி. இவர் இந்த உலகிலே 13 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இவர் 4 வகை நெறிகளுள் கிரியை நெறியை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ்ந்தவர். இறைவனை தந்தையாகவும் தம்மை பிள்ளையாகவும் கொண்டு வழிபட்டு உய்தி பெற்றவர். இவர் சிவசோதியுள் புகுந்து சிவத்துடன் ஒன்றான நன்னாள் வைகாசி மாத மூல நட்சத்திரம். அதுதான் இவரது குரு பூஜை. அந்த அடியாரின் பாதகமலங்களை வணங்கி மகிழ்வோமாக. திருஞான சம்பந்தர் வலமிருந்த இடமாக சீர்காழி பிரம்மதீர்த்த குளக்கரையிலே தந்தையார் சிவபாத ஹிருதயர் உமையம்மையை அளித்த சிவ ஞான பாலை பருகிய நிலையிலே பொற்கிண்ணத்துடன் தோன்றிய பிள்ளையை நோக்கி, நீ யார் கொடுத்த எச்சிப்பாலை சாப்பிட்டாய்? உனக்கு இதை கொடுத்தவரை காண்க என்று தன் கையிலே உள்ள சிறு குச்சியினை எடுத்து அடிக்க ஓங்கும் நிலை. சிறு குழந்தை திருப்பதிகம் பாடி தன் முன் விடையின் மேல் தோன்றிய அம்மையப்பரை தந்தையாருக்கு தன்னுடைய பிஞ்சு விரலால் சுட்டிக்காட்டும் நிலை. வம்பராவரிவண்டு மணம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலார் பேண எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன்